எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் ஆராதனா. வயசு 35 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசதியில் பின்வரம் தான் கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் தான் வரணும் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ பிரபலமான ஐடி கம்பெனியில் ஃப்ளோர் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இவங்க காலேஜ் முடிச்சதுலேருந்து இந்த கம்பெனி தான் ஒர்க் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. 2 முறை ப்ரொமோஷன் கிடச்சி இப்போ இந்த பொசிஷனில் இருக்கதா சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு நல்ல இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வசதியான ஃபேமிலி தாம்மா. இவங்க வேலைக்கு போய் தான் லைஃப் ரன் பண்ணணும்னு இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் கூட வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க சொந்த காலில் நிற்கணும்னு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி பண்ணை, மீன் பண்ணை, ஆட்டு பண்ணைன்னு வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 15 ஏக்கரில் நெல் விவசாயம் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு சொந்தமாக வீடு, கடைகள், பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களாம். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 அண்ணா இருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போது சொத்துக்களை எல்லாம் அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கு மேரேஜ் ஆகி எல்லோருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்களாம். இவங்க முதல் திருமணம் எங்கள் அப்பா பிஸ்னஸ் பார்ட்னர் பையனை பேசி அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவரோட பழக்க வழக்கம் எதுவுமே சரியில்லை, ரொம்ப கெட்ட பழக்கம் இருக்குன்னு சரி பண்ண பார்த்துருக்காங்க. அவர் திந்துற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு தனியாக பிரிஞ்சு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ சில வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அவங்க பண்ண தப்புக்கு நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு டிசைட் பண்ணி இப்போ வரன் பார்த்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இவங்க முக்கியமாக எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக எதிர்பார்க்குறாங்க. இவங்க பொண்ணு மேரேஜுக்கு அப்புறம் தனியாக அனுப்ப வேண்டாம்னு இவங்க பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்கம்மா. அதனால் வரப்புற துணை வீட்டோட மாப்பிள்ளையே வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. 2 பேரும் வாழ தேவையான எல்லாம் இவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சந்தோஷமாக நல்லபடியாக பார்த்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணால் போதும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு இவங்களை பிடிச்சிருந்து அப்ரோச் பண்ணுங்கள். இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை இவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.